இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். இன்றைய நற்செய்தி பகுதி மார்க் நற்செய்தி 4வது அதிகாரம் 35 41 முடிய. இயேசு சீடர்களை நோக்கி அக்கறைக்கு செல்வோம் என்ற வார்த்தையை கேட்டு அவர்கள் புறப்பட்டு படகிலே போகிறார்கள். படகின் பிற்பகுதியிலே இயேசு ஆண்டவர் தலையணை வைத்து தூங்கி கொண்டிருக்கிறார். பெரிய அலைகள் எழுகின்றன, காற்று மோதுகிறது. எல்லாரும் என்ன சொல்லுகிறார் பாருங்கள், போதகரே, சாக போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி இயேசுவை எழுப்பினார்கள். இயேசு விழித்தெழுந்து கடலை பார்த்து காற்றை பார்த்து, இறையாதே, அமைதியாயிரு என்றார். அமைதி உண்டாயிற்று. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில இதைத்தான் உணர்ந்து கொள்ள வேண்டும். இயேசு அவர் உறங்காமல் நம்மோடு விழித்திருக்கிறார். அவர் அயர்வதில்லை, உறங்குவதில்லை, எப்போதும் காப்பார், இப்போதும் காப்பார், அவரிடமிருந்தே நமக்கு உதவி வரும் என்ற அந்த உண்மை நம்முடைய ஒவ்வொரு வினாடி பொழுதும் நமக்கு கனவாக அல்ல, நினைவாக இருக்க வேண்டும், உண்மையாக இருக்க வேண்டும், நிகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். மனதிலே, நம்பிக்கையிலே. எப்பொழுது இயேசுவை உறங்க வைத்து விடுகிறோமோ அல்லது இயேசு இல்லாமல் நம்முடைய பயணத்தை தொடருகிறோமோ, வாழ்க்கை பயணத்தை, அப்பொழுது வயிற்றுலையும் வாயிலையும் அடிச்சுக்க வேண்டியதான். ஐயோ சாகுறோமே, கவலை இல்லையா, கடவுளே ஏன் என்னை இப்படி சோதிக்கிற, அந்த வார்த்தையை நம்ம அடிக்கடி சொல்லுகிறோம். அதனுடைய பொருள் என்ன? கடவுள் நம்மோடு இருப்பதை நாம் உணர்வதில்லை. அல்லது அந்த படகுல அந்த தண்ணி மோதி மூழ்கி போகுதுன்னா இயேசு தானே மூழ்கி போவாரு. பார்த்தீங்களா, நம்மோட கடவுள் இருந்து கொண்டே இருக்கிற அவரை மறந்து விடுகிறோம். நம்மோடு இருப்பதை நாம் அனுபவிப்பதில்லை. It has not become our experience. And that God is with us has not become our experience. It's only in the knowledge. அன்பானவர்களே, எல்லா வேளைகளிலும் நம்மை காக்கின்ற கடவுள் அயர்வதில்லை, உறங்குவதில்லை, இப்போதும் காப்பார், எப்போதும் காப்பார் என்ற இறை வார்த்தைகள் நம்முடைய அனுபவமாக மாற வேண்டும். We have to live the word. Live the word. அன்பு நிறைந்த எங்கள் கடவுளே, உம்மை போற்றி புகழுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, உலக கவலைகளினாலும் மாயைகளினாலும் நாங்கள் மாய்ந்து போகாதபடி, தகப்பனே, எப்போதும் நீர் எங்களோடு இருக்கிறீர் என்ற உணர்வை பெற்றது எங்களுடைய வாழ்க்கையில் தெய்வ பயத்தில் நிறைந்து எல்லா வேளைகளிலும் உம்முடைய உதவி எங்களுக்கு பசுமையாக உண்டு, அப்பட்டமாக உண்டு. எங்களோடு நீர் தங்கி இருக்கிறீர், உடன் இருக்கிறீர். ஆகையினால் நாங்கள் பயப்பட தேவையில்லை. உமக்கு மட்டும் பயந்து வாழ்ந்தால் போதும். உம்முடையதை எங்களுடையது என்று எண்ணி உம்முடைய மனப்பான்மையை, உம்முடைய திருமகன் கிறிஸ்துவின் மனப்பான்மையை எங்கள் உள்ளத்திலே நாங்கள் சுமந்து வாழ எங்களுக்கு துணை புரியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.